நம்ம ஊர் சினிமா வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோனாலே அவங்களுக்கு வந்து அந்த ஹீரோயிசம் இருக்கணும். படத்துல ஒரு 60 சீன்ஸ் இருக்குன்னா 40 சீன்ஸ்லயாவது கண்டிப்பா ஹீரோ வரணும். ஹீரோனா 30-40 பேரை போட்டு அட்டி அட்டி நடிக்கணும். ஹீரோக்கு பாத்தீங்கன்னா வயசே ஆகாது, அவருக்கு எப்பவுமே காலேஜ் படிச்சுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஊர்ல ஆரம்பத்துல ஹீரோனா அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சாங்க. ஆனா இந்த இமேஜ் இப்ப சினிமால வந்து மாறிக்கிட்டே வருது. ஆரம்பத்துல இத மாத்தினதுல ஒரு முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னா நம்ம விஜய் சேதுபதியே சொல்லலாம். இப்படிப்பட்ட நம்ம விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா என்னைக்குமே கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. கதை எப்படி இருக்கு, கதை தான் ஹீரோ. ஹீரோங்கிற ஒரு கதையில ஒரு அங்கமே தவிர கதை தான் முக்கியத்துவமா இருக்கணும், கதை தான் ஹீரோ அப்படின்னு அவர் ரொம்ப விஷயங்கள் நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி படங்கள் தான் கொடுத்தாரு. அதனாலே அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் அவர் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விஜய் சேதுபதி கொஞ்சம் ஹை பட்ஜெட் ஹீரோ ஆயிட்டாரோ அப்படிங்கிற விஷயம் கோடம்பாக்கத்துக்குள்ள ஒரே தீயா பரவிட்டு இருக்கு. என்ன மாற்றம் அப்படின்னு கேக்குறீங்களா? வேற என்னங்க, இப்பதான் நம்ம விஜய் சேதுபதி நயன்தாரா கூட நடிக்கிறாங்களே. இப்போதைக்கு நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் டாப் மார்க்கெட் ஹீரோயின் யாரு? நயன்தாரா தான். அவங்களோட நடிச்சதுக்கு அப்புறம் அவர் முன்னணி ஹீரோவே தான், அதுல மாற்றமே கிடையாது. பட்ஜெட்டும் எகிரிடும். இனிமே அவர் கமர்ஷியல் படங்கள் தான் கண்டிப்பா பண்ணுவார். இப்படி எல்லாருக்குள்ளயும் ஒரே கேள்வி, கண்டிப்பா விஜய் சேதுபதி இனிமே நம்ம கையில பிடிக்கவே முடியாது. அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா நல்ல கதை அம்சம் இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து அதே நேரத்துல லோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய மீடியம் பட்ஜெட்ல படம் எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து போய் விஜய் சேதுபதியை பார்த்து இந்த மாதிரி கதை வச்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அவரோட பட்ஜெட் வந்து ஃபர்ஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுது, செகண்ட் ஹீரோயின், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கமர்ஷியல் லெவல்ல தன்னை மாத்திட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி படங்கள் வரும்போது திருப்பி அனுப்பிட்டு இருக்காராம் விஜய் சேதுபதி. நோட் பண்ண வேண்டியது. ஏன்னா ஆரம்பத்துல இந்த மாதிரி கதைன்னா அது கண்டிப்பா விஜய் சேதுபதி தான், ஒரு ட்ரெண்ட் சென்டர் அவர் தான் மாத்தினாரு. அப்படிங்கும்போது அவரே வந்து கமர்ஷியலுக்குள்ள போலாமா அப்படிங்கிற கேள்வி என்ன மாதிரியே எல்லாருக்குமே இருக்கு. இருந்தா கூட என்ன பண்ண முடியும், முன்னணி இடத்துக்கு ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோ சொல்றதானே நம்ம கேட்க முடியும் அப்படின்ட்டு டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் திரும்பி வந்துடுறாங்களாம். சரி, இப்போதைக்கு விஜய் சேதுபதியை கையில பிடிக்க முடியாது அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிற இந்த டைரக்டர்ஸ்லாம் அடுத்த சாய்ஸா யார்கிட்ட போறாங்கன்னா கலையரசன் கிட்ட தான் போறாங்களாம். யாரு கலையரசன் கேக்குறீங்க? மெட்ராஸ் படத்துல செகண்ட் ஹீரோவா நடிச்ச கலையரசனுக்கு இப்ப இந்த மாதிரி மீடியம் பட்ஜெட் பட டைரக்டர்ஸ் கிட்ட நல்ல மோசா, அதனால கலையரசன் காட்டுல இப்ப நல்ல மழை அப்படின்னு பேச்சு போயிட்டு இருக்கு.